எஸ் எஸ். இந்த பில்டிங்ல நடந்த கார் ஃபயர் ஆக்சிடென்ட்ல கலெக்டர் ஞானசேகர் சன் புவன் இறந்ததை பத்தி கிளாரிஃபை பண்ணதான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அது கன்ஃபார்ம்டா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதை ப்ரூவ் பண்ணுது. எக்ஸாஸ்ட் பைப்ல ஆயில் லீக் ஆயிருக்கு. ஆக்டேன் பெட்ரோலை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் கார் ஃபயர் ஆன உடனே எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்போ சுபாஷ் எதுக்கு உங்க கஸ்டடியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சுபாஷோட லாயர். அவர் ஏர்போர்ட்ல வச்சு கன் பாயிண்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்ன செக்ஷன்? எஃப்ஐஆர் டீடைல்ஸ்? நீங்க மீடியாக்கு இல்லைனாலும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவரை 2 கிட்னாப்பிங் கேஸ்ல சஸ்பெக்ட் பண்றோம். விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதான் விசாரணையா? அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? நான் அவரை பார்க்கணும். நாளைக்கு அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். என்னவா இருந்தாலும் அங்க பாத்துக்கங்க. அவங்க நம்மளா அசைக்க முடியாது. முத்து. எஸ் சார். மீடியாலாம் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இது கேஸ் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணோம். நாளைக்கே அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறதுக்கு 1 வாரம் டைம் டிமாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். லெட் மீ see how this bloody fellow escapes. இப்போ சொல்லு, என் பையன் எங்க வச்சிருக்க? என் பையன் தீபக் எங்க இருக்கா? ஆமா, முதல்ல யார் பையனை கண்டுபிடிக்கிறது? சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நான் ஒரு நம்பர் தரேன். யாருக்கு முதல்ல லைன் கிடைக்குதோ அவங்க தான் வின்னர். 9952012998. 9 நம்பர் தான் சொல்லியிருக்கேன். இதையாவது கண்டுபிடிங்க. தீபக் டாடி பேசுறேன். என்ன அது டாடியா? ஏய், இவ்வளவு நாளா உன்னதான தேய்ந்துக்கிற. 5 வயசுல என்ன அனாதைய விட்டு போனவன்ல நீ. ஷிட், ராங் நம்பர். கிறிஸ்டி. ஹலோ கிறிஸ்டி. ஐட்டோன்னா நேராவே கேளு. அது என்ன கிறிஸ்டி பிரிஸ்டினா? ஹலோ கிறிஸ்டி. கிறிஸ்டி, டேய் அப்பாடா. டேய் நீயாடா? Hey, where's my son? கிறிஸ்டி, it's me. அப்பாடா. He is the winner. Christy first. கிறிஸ்டி, hey Francis, give it to me. கிறிஸ்டி, அங்கிள் பேசுறேன். அங்கிள். கிறிஸ்டி, hey don't panic. அங்கிள், சுபாஷ் நினைச்சிட்ட அங்கிள். எங்க இருக்க சொல்லு. எங்க இருக்க சொல்லு. Hey. கிறிஸ்டி. போன் அவங்கிட்ட கொடு. கிறிஸ்டி. டாட் பயமா இருக்கு டாட். டேய் பயப்படாதடா. டேய் எங்கடா இருக்க? அவனை நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லு. நான் சொல்றது மட்டும் கேளு. ஒரே இருட்டா இருக்கு டாட். அவனை 2 தடவை கிளாப் பண்ண சொல்லு. 2 தடவை கிளாப் பண்ணு. கிளாப். டாட் லைட் எரியுது டாட். தீபக் இருக்கானா அங்க? கேளு. அவன் கேளு. தீபக் இருக்கானா? அங்க ஒரு ரெட் கலர் பேக் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்றதை செய்ய சொல்லு. உன் பையன் ஏதாவது ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நினைச்சா அடுத்த செகண்ட் காலி. அங்க ஒரு ரெட் கலர் பேக் இருக்கா? எஸ் டாட். அதை எடுத்துட்டு வெளில போ. டோர்ல நம்பர் லாக் செட் பண்ணிரு டாட். நம்பர் லாக்கா? அதான் 4455. 4455. டோர் ஓபன் ஆயிடுச்சு டாட். நீ எங்க இருக்க? சம்பர் நியர் ஏர்போர்ட் டாட். அவனை உடனே ஏர்போர்ட் போக சொல்லு. அங்கே என் ஃபியான்சி அனிதா வருவா. நான் சொல்ற வரைக்கும் ஃபோனை கட் பண்ணக்கூடாது. நீ உடனே ஏர்போர்ட் போ. முத்து, நீங்க யாரு? இனிமே கிளம்புற எல்லா ஃபிளைட்ஸையும் செக் பண்ணுங்க. அனிதா பேர்ல எந்த ஊருக்கெல்லாம் டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு ஐடிஸ்லாம் செக் பண்ணுங்க. கிறிஸ்டி, உள்ள என்டர் ஆயிட்டியா? எங்க இருக்க நீ? கேட் 3 பக்கத்துல இருக்கேன் டாட். கேட் 1க்கு போக சொல்லு. கேட் 1 பக்கத்துல வந்துட்டேன் டாட். வாட் நெக்ஸ்ட் சொல்லு. அந்த பேக்கோட சைட் ஜிப்ல ஒரு ஐடி கார்டும் அவன் பேர்ல ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்கும். அதை செக்யூரிட்டி கிட்ட காமிச்சு கேட் 1 வழியா உள்ள போக சொல்லு. உள்ள வந்துட்டேன் டாடி. இப்போ என்ன பண்ணணும்? செக் இன் கவுண்டர் கிட்ட அனிதாக்காக வெயிட் பண்ண சொல்லு. அவ வந்த உடனே அவகிட்ட அந்த பேக்கை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லு.
நீ உள்ள வந்துட்டல? எஸ் டாடி. உன்னை யாரும் ஃபாலோ பண்றாங்களா பாரு. நோ டாட். பக்கத்துல போலீஸ், பப்ளிக் எல்லாம் இருக்காங்க டாட். So you are safe. நீ அங்கேயே இரு. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம ஆளுங்க அங்க வந்துருவாங்க. ஓகே டாட். தப்பு பண்ற என்ன வச்சு என் பையனை நாய் மாதிரி அலைய விட்டுருக்கேன். I'm not gonna leave you. நான் சொல்றத கேளு. ஏய், நிறுத்தா. இனிமே நீ சொல்லி நான் என்ன கேக்குறது? என் பையன் அங்க ஏர்போர்ட்ல சேஃபா இருக்கான். டாட், என்ன ஆனாலும் சரி அவனை விட்டுறாத. அங்கேயே கொன்னுடு. கிறிஸ்டி, கிறிஸ்டி, என்ன சத்தம் அங்க? What's that beat song? கிறிஸ்டி, see what are you doing? Talk to me, man. கிறிஸ்டி, 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 what's happening? கிறிஸ்டி, hey, hey, கிறிஸ்டி. Drop the gun! Hey! Gun नीचे रखो! Gun नीचे रखो! கிறிஸ்டி, hey. Drop the gun! I say put that gun down! Hey! Gun नीचे रखो! नीचे रखो! கிறிஸ்டி, ப்ளீஸ். என்னாச்சு? என்னாச்சு? டேய் கிறிஸ்டி, கிறிஸ்டி, டாக் டு மீ மேன். கிறிஸ்டி, 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 கிறிஸ்டி. முக்கிய செய்திகள். சென்னை விமான நிலையத்தில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலியானார். நான் தான் அப்பவே சொன்னல என் பேச்ச கேளுன்னு. பாரு, உன் புள்ளைய உன் கையாலேயே கொன்னுட்டேன். பிரான்சிஸ், பிரான்சிஸ், சேவ் பிரான்சிஸ், பிரான்சிஸ். ஏய், சார், தண்ணியோடு. ஏய்! பாதுகாப்பு படை வீரர்களின் எச்சரிக்கையையும் மீறி அவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் வேறு வழியின்றி சுட்டுக் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பார்த்தல்ல, இதுவும் அந்த சுபாஷோட வேலை தான். இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது. அவன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். அவனால இப்படி பண்ண முடியும்? கிறிஸ்டி எதுக்கு கன்னோட ஏர்போர்ட்டுக்கு போனா? நீங்க புரியாம பேசாதீங்க. கன்னோட ஏர்போர்ட் போற அளவுக்கு அவன் ஒன்னும் முட்டாள் இல்ல. மை லார்ட், சஸ்பெக்ட் சுபாஷ் எஸ்ஐயா இருந்தப்ப தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல 4 பேர் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு விசாரிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவங்கள கொலை பண்ண போறதா கூட மிரட்டி இருக்காரு. அதுல 2 பேரை கடத்திட்டு போய் ஒருத்தரை கொலை பண்ணிட்டதா நாங்க சஸ்பெக்ட் பண்றோம். அந்த இன்னொருத்தர் நிலைமை என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த தீபக் திரும்ப உயிரோட கிடைக்கிற வரைக்குமாவது போலீஸ் கஸ்டடியில இவரை 1 வாரம் எடுத்து விசாரிக்கிறதுக்கு இந்த கோர்ட் அனுமதிக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிற மை லார்ட். நீங்க லார்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எல்லாமே சந்தேகம் தான். புவன் என்பவர் மிஸ்டர் சுபாஷ் கொலை பண்ணிட்டு தான் இவங்களே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சுபாஷ் ஏர்போர்ட்ல வச்சு ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல அது ஆக்சிடென்ட்னு ஜாயிண்ட் கமிஷனர் சார்கன் சார் மீடியா கிட்ட சொல்றாரு. அப்புறம் வேற 2 பேரை கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் கன்னோட ஏர்போர்ட்ல சுத்திட்டு இருந்திருக்கான். அவனை சிஐஎஸ்எஃப் சோல்ஜர்ஸ் சுட்டு கொண்டிருக்காங்க. நேத்து பிரேக்கிங் நியூஸே அதுதான். இப்போ என்னடானா இன்னொருத்தனுக்காக திரும்பவும் போலீஸ் கஸ்டடி கேக்குறாங்க. இந்த விஷயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வேற ஏதோ பெரிய இடத்துல இருந்து பிரஷர் இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால சுபாஷ் போலீஸ் கஸ்டடி கொடுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறேன் மை லார்ட். சுபாஷ் பெங்களூர்ல இருந்து வந்ததுக்கான ஃபிளைட் டிக்கெட்ஸ், வீடியோ ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் இதுல இருக்கு. எல்லாத்துக்கும் சரியான எவிடன்ஸ் வேணும். உங்க ஃபேவர்ல எந்த ப்ரூஃபும் இல்லையே. முதல்ல இந்த காணாம போன பையனை தேடுற வழியை பாருங்க. அதுதான் உங்க வேலை. அப்புறம் இவரை விசாரிக்க 1 வாரம் எல்லாம் இல்ல, 1 நாள் டைம் தரேன். அடிக்கலாம் கூடாது, புரியுதா? என்ன? சரிங்க. உன்னை அடிக்க கூடாது ஜட்ஜ் சொன்னா சும்மா விட்டுருவேனா? உன்னை கொன்னாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு 1 hour டைம் தரேன். முடிஞ்சா அதுக்குள்ள அடுத்தவனை காப்பாத்திக்கோ. Hey, Deepak! Deepak! Sir, Deepak sir, video sir. Deepak video sir.
இதை எங்களால கிராக் பண்ண முடியல சார். நீங்க எல்லாம் சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட். உங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னா வேற யார் தான் கண்டுபிடிப்பாங்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். வெளியில இருந்து இல்லீகல் ஹேக்கர்ஸ் ஹையர் பண்ணி ட்ரை பண்ணலாம். லீகல் ஆர் இல்லீகல், ஐ ஜஸ்ட் வாண்ட் இட். ஜஸ்ட் டு இட், ஐ செட். வாங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. சார், ஹேக்கர்ஸ். ஓ, ஓகே. ஜஸ்ட் டேக் them there.